ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷியன் விடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸோட மீட் பண்ணுறேங்க. வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 லட்சம் அக்கௌண்ட்ஸை இந்தியாவில் மட்டுமே பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதனால் பேன் பண்ணியிருக்காங்க, இதுக்கு என்ன காரணங்கள், நம்ம மொபைல் பேன் ஆகாமல், நம்ம மொபைலில் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாமல் போயிடுங்க. அந்த பேன் ஆகாமல் எப்படி தப்பிக்கிறது தான் இன்றைக்கான வீடியோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் போயிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்க நம்ம கம்பெனியில் நீங்கள் படிக்கலாங்க. ஸோ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் மட்டும், ஏப்ரல் மே இந்த மந்தில் மட்டும் கிட்டத்தட்ட 74,52,500 அக்கௌண்ட்டை பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது 58% இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன மாதத்தை விட. ஓகேவா, ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 47,15,000 அக்கௌண்ட்டை பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது மார்ச் மாதத்தில் நடந்ததுங்க. அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் 45,97,000, ஜனவரி மாதத்தில் 29 லட்சத்துலேருந்து 45 லட்சமாக ஆயிருக்குங்க. அதுலேருந்து மார்ச்சில் 47 லட்சமாக ஆயிருக்குங்க. இது ஏப்ரல் மேல 75 லட்சமாக மாறி இருக்குங்க. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப் உங்களுக்கு பேன் ஆகக்கூடாதுன்னா 3 முக்கியமான காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, இந்திய சட்டம் இருக்கு இல்லைங்களா, லா ஃபார்ம்ஸ், இந்திய சட்டத்தை நம்ம மீறக்கூடாதுங்க. அப்படி மீறுற மாதிரி அன்வான்டாக கலவரம் தூண்டக்கூடிய செய்திகளை பரப்பினால் அப்படின்றதான் விஷயம். சரிங்களா, ஓகேவா. ஸோ நம்ம கலாச்சாரத்தை அவமதிக்கிற மாதிரி, ஒரு மதத்தை நீ தவறாக பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதனால் பேன் பண்ணுறாங்க. ஒன்று. அண்ட் ரெண்டாவது, ஃபேக்காக இன்டர்நேஷ்னல் கால்ஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது, அவனுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை வாங்குறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க இல்லையா, ஃபேக் கால்ஸ், ஸ்பேம் கால்ஸ், அது ரெண்டாவதுங்க. மூணாவது, ரிப்போர்ட் பண்ணுறது. நம்ம ஃபேக்காக நம்ம மெசேஜ்லாம் அனுப்பிட்டுருப்போம், அவன் ரிப்போர்ட் பண்ணுவான், ஸ்பேம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுவான். நிறைய பேர் அது ஸ்பேம்னு ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த நம்பரை பிளாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த வருஷம் மட்டும், இந்த ஏப்ரல் மேலே மட்டும் 74,52,500 அக்கௌண்ட்டை பேன் பண்ணியிருக்காங்க. சரிங்க சார், இந்த வாட்ஸ்அப் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சார் அப்படின்னா சில முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க வாட்ஸ்அப் கம்பெனி. அது என்னென்ன பாயிண்ட்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. மொதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்புடைய டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு இருக்கும். உனக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு அனுப்பு, தெரியாத ஆட்களுக்கு அனுப்பாத, ஸ்பேம் அனுப்பாத, பல்க் மெசேஜிங் பண்ணாத, ஆட்டோமேட்டிக்காக பாட்ஸ் மூலமாக, நாம் அனுப்பாமல் பாட் மூலமாக அனுப்புறதுங்க, ப்ரோக்ராம் மூலமாக அனுப்புறதுங்க மெசேஜெல்லாம். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. அப்யூசிவ் பிஹேவியர், மற்றவங்களை கேவலமாக பேசுகிறது, தரக்குறைவாக பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. இதெல்லாம் வாட்ஸ்அப் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ்ங்க. அதை வயலேட் பண்ணலனாவே உங்களுக்கு பிரச்சனை எப்பயும் வராது வாட்ஸ்அப்பில். அண்ட் ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா நான் அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே வந்துச்சுங்க, அன்வான்டான தேவையில்லாத ஸ்பேம் மெசேஜஸ் அனுப்பாதீங்க. அப்யூசிவ் பிஹேவியர்ஸுங்க, மற்றவங்களை மிரட்டுற மாதிரியோ தவறான இழிவு விஷயங்களையோ பண்ணக்கூடாது. ஹேட் ஸ்பீச்சோ தரக்கூடாதுங்க. ஹராஸ்மெண்ட், ஹேட் ஸ்பீச்சுங்க, த்ரெட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அப்யூசிவ் பிஹேவியர்ஸ் இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பாதீங்க. இல்லீகல் கண்டென்ட்ஸுங்க, ஓகேவா. ஸோ இந்த கன் செல்லிங் பற்றி, இல்லை கஞ்சா அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இல்லீகல் கண்டென்ட்டுங்க, இல்லை காப்பிரைட்ஸ் வீடியோஸுங்க, அந்த மாதிரி விஷயங்களை, இல்லீகல் வயலன்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை அனுப்பாதீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பும் போது ரொம்ப உஷாராக அனுப்ப சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, வாட்ஸ்அப் குரூப்பை இன்னும் அதிகமாக மானிட்டர் பண்ணுறாங்களாம். இது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் இந்த ஆப் மூலமாக வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது, அதனால் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் ஆத்தரைசேஷன் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணி நீ அனுப்பு, அந்த இது ஆப் மூலமாக நான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க. இது அடுத்தது சொல்கிறாங்க. ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி, ஸ்கேமிங்கு, ஃபிஷிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி பண்ணாதீங்க. இந்த ஹேக்கிங் லிங்க்ஸ் எல்லாம் அனுப்புறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ரிப்போர்ட் அண்ட் ஸ்பேம், பிளாக் ஸ்பேம். ஸோ அதிகப்படியான ஸ்பேம் உங்களுக்கு வந்தாலுமே உங்கள் மொபைலை பிளாக் பண்ணுவாங்க, உங்கள் வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணுவாங்க. தேவையில்லாதான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி அதுலேருந்து அவாய்ட் ஆகிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் வாட்ஸ்அப் பேன் ஆகாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிக்க ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.